வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 10ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நேத்து மே 7, 8, 9க்கானது பார்த்தோம். இன்னைக்கு 10. ஸோ இந்த 10ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி மிஸ் அவுட் ஆயிருக்க 3, 4, 5, 6ல உள்ள சில கண்டென்ட்டும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இந்த அதாவது 7, 8, 9 இந்த 3 வீடியோ நம்ம போடுறதுல நம்ம மிஸ் அவுட் ஆன எல்லா டேஸுமே கவர் ஆயிரும். மே 10னா மே 10ஆம் தேதிக்குள்ளது மட்டும் இல்ல, நம்ம மிஸ் அவுட் ஆன சில கண்டென்ட் இதுல நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். மே 7, 8, 9க்கான பிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. தமிழ்நாட்டுல வணிகர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னா நமக்கு மே 5ஆம் தேதி வணிகர்கள் தினம், ட்ரேடர்ஸ் டே. அதுக்கு அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி ஏற்றுமதி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி, நேம் த ஆபரேஷன் லான்ச் பை இந்தியா அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்ட். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா தொடங்கி நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர். அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ஹோஸ்ட் தி ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் 2025? ஸ்ட்ராபெரி திருவிழா 2025 நடத்தும் மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா. அடுத்த கேள்வி, ஹூ ஒன் த இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்ட் 2025? சர்வதேச புத்த அமைதி விருது 2025 வென்றவர் யார் அப்படின்னா முஸ்தபா யூசுப் அலி, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் எலெக்டட் as the chancellor of Germany? ஜெர்மனியின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஃப்ரெட்ரிச் மர்ஸ் அப்படிங்கிறவர், ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025. இந்த அறிக்கை ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2025. இவங்க ரேங்கிங் 2023க்கு தான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரிப்போர்ட் 2025க்கானது. அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள இவங்க போட்டிருக்க ரேங்கிங் 2023க்கானது. அதுல இந்தியாவுடைய ரேங்க் 130. அப்போ 2023க்கான ரேங்க் ரிப்போர்ட் 2025க்கான ரிப்போர்ட். இது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்? உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா நமக்கு 151. அடுத்த கேள்வி, விச் டீம் கலிங்கா சூப்பர் கப் 2025? 2025 கலிங்கா சூப்பர் கோப்பை வென்ற அணி கோவா அணி, ஃபுட்பால் போட்டி. அடுத்த கேள்வி, இந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டே, பிஆர்ஓ டே எப்போ அப்படின்னா நமக்கு மே 7. அடுத்த கேள்வி, உலக தடகள தினம் அத்லெட்டிக்ஸ் டேயும் நமக்கு மே 7ஆம் தேதி. நெக்ஸ்ட், தலசீமியா தினம் மே 8. அதே மாதிரி ரெட் கிராஸ் டே செஞ்சிலுவை தினமும் நமக்கு மே 8ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். மே 10, அதே மாதிரி மிஸ் அவுட் ஆன டேஸ்குள்ளதையும் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ் மக்களே. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நடிப்பு அப்படின்னு சொன்ன உடனே யாரு ஞாபகம் வருவா? ஸோ நடிப்பு அப்படின்னாலே சிவாஜி கணேசன் அப்படிங்கிற மைண்ட் தான். அதுக்கப்புறம் தான் கமலஹாசன், இதெல்லாம், ஓகேவா? ஸோ அந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாட்டு எங்க ஒரு இடத்துல வெண்கல சிலை வச்சிருக்காங்க. 9 அடி உயரத்துல வெண்கல சிலை, பிரான்ஸ் ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்க்கலாமா? So where was the bronze statue of actor சிவாஜி inaugurated? நடிகர் சிவாஜியின் வெண்கல சிலை எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா திருச்சியில. ஆப்ஷன் சி, திருச்சி அப்படிங்கறதா சரியான விடை. நமக்கு சிவாஜி கணேசன் பத்தி பார்க்கணும் அப்படின்னா அவர் வாங்கின சில அவார்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன படம் நடிச்சாரு அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். அதாவது நமக்கு திரைத்துறையில கொடுக்கக்கூடிய உயரிய விருது, அதாவது இந்தியால சினிமாக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருது என்ன விருது சொல்லுவோம் அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே விருது. தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு சிவாஜி கணேசன் அவர்கள் 1996ல வாங்கியிருக்காரு, ஓகேவா? 1996ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு, ஓகேவா? அதே மாதிரி இந்த பத்ம பூஷன் விருது, அதாவது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் இருக்குல்ல, அதுல பத்மபூஷன் விருது 1984ல வாங்கியிருக்காரு, ஓகே? இதுதான் அவர் வாங்கின 2 உயரிய விருதுகள். அதே மாதிரி நம்ம சிவாஜி கணேசன் சொல்லும்போது சிவாலியர் சிவாஜி கணேசன் சொல்லுவோம். சிவாலியர் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுக்கிறது? செவாலியர் பட்டம் நமக்கு பிரெஞ்சு அரசு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் செவாலியர் அப்படிங்கிறது. இந்த செவாலியர் விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஒரு அதாவது சிவாஜி கணேசன் நம்ம நல்ல நடிகர், நடிப்புல வந்து அவரை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வந்து என்ன அப்படின்னா அவருக்கு இதுவரைக்கும் நேஷனல் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டருக்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இதுவரைக்கும் சிவாஜி கணேசன் வாங்கினதே இல்லை. ஆச்சரியமா இருக்குல்ல இந்த இந்த டேட்டாவுக்கு கேட்கும்போது. ஆனா உண்மைதான், அவருக்கு இதுவரைக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சதே இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 1971ல எம்ஜிஆர் அவர்களுக்கு ரிக்ஷாக்காரன் படத்துக்காக வாங்கியிருக்காரு. ஓகேவா, ரிக்ஷாக்காரன் படத்துக்காக. ஆனா சிவாஜி கணேசனுக்கு எதுவுமே கிடைக்கல. சோ இது என்னன்னு தெரியல, பட் இதுதான் ஃபேக்ட். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யாராவது திருநெல்வேலி பசங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர்ல ஒரு லைப்ரரி வரப்போகுது. அந்த லைப்ரரிக்கு யாருடைய பெயர் வைக்க போறாங்க அப்படின்னா காயிதே மில்லத் அவர்களுடைய பெயர். ஸோ நம்ம ஊர்ல இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல லைப்ரரியா கட்டுறாங்க. அதுல ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு லைப்ரரிக்கு உள்ள பெயருக்கு வந்து யாராவது பெரிய ஆளுடைய பெயரை வைக்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில வந்து காயிதே மில்லத் லைப்ரரி, ஸோ காயிதே மில்லத் நூலகம் எங்க வர போகுது அப்படின்னா திருநெல்வேலியில. நமக்கு வந்து சென்னையில என்ன இருக்கு, சென்னையில வந்து அண்ணா லைப்ரரி. ஓகேவா. சோ அண்ணா லைப்ரரி வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்குது. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல என்ன, கோயம்புத்தூர்ல வந்து பெரியார் பேர்ல லைப்ரரி ஆரம்பிக்க போறாங்க. கோவையில வந்து பெரியார். காமராஜர் பேர்ல எங்க அப்படின்னா திருச்சியில. திருச்சியில வந்து எங்க அப்படின்னா திருச்சியில காமராஜர் பேர்ல வந்து லைப்ரரி ஆரம்பிக்க போறாங்க. மதுரையில நம்ம தெரியும் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம். ஒரு வாட்டி போகணும்னு ஆசை, இன்னும் போய் வந்து பார்க்கணும். ஸோ மதுரையில கலைஞர் கருணாநிதி நூலகம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ உள்ள நூலகம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, திரௌபதி முர்மு நம்மளுடைய குடியரசுத் தலைவர். சமீபத்துல ஒரு நம்ம நம்ம இந்தியா முழுவதும் ஒரு 5 இடங்கள்ல வந்து முதியோர் இல்லத்தை ஓபன் பண்ணாங்க. மத்திய அரசினுடைய முதியோர் இல்லம். அதுல ஒண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அது ஒண்ணு வந்து எங்க இருக்கு அப்படின்னா வேலூர்ல. சோ வேலூர்ல வந்து சீனியர் சிட்டிசன் ஹோம் அதாவது முதியோர் இல்லம் அப்படிங்கறத வந்து மத்திய அரசு சார்பில் எங்க சமீபத்துல ஓபன் பண்ணாங்க அப்படின்னா வேலூர்ல ஓபன் பண்ணாங்க மக்களே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேட். நம்ம தமிழ்நாட்டுல வந்து 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 336 ரூபாய் வாட்டு உயர்த்தி இருக்காங்க. 336. ஓகேவா. ஸோ எல்லா டேட்டாவும் கேதர் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த மிஸ் அவுட் டேஸ்ல உள்ள கண்டனும் நிறைய கண்டென்ட் இதுல ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓகேவா. ஸோ எல்லாமே பாத்துக்கிறேன். அந்த வீடியோ தனியா வரும், 3, 4, 5, 6க்குள்ள தனியா வரும். நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் லான்ச் த ஆதி சக்தி அபியான். ஆதி சக்தி அபியான் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதி சக்தி அபியான் என்ன அப்படின்னா நமக்கு இது தொடங்கினது யாரு அப்படின்னா மகாராஷ்டிரால. இது எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னா அஹில்யா பாய் ஹோல்கார் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது பழைய அரசி. ஓகேவா, முன்னாள் அரசி. அதாவது இந்த சிவாஜி அவங்க எல்லாம் இருக்காங்களா, அதே மாதிரி அஹில்யா பாய், அதாவது ஆக்டர் சிவாஜி இல்ல, சத்ரபதி சிவாஜி. அந்த மாதிரி அஹில்யா பாய் ஹோல்காரும் நம்ம ஊர்ல வந்து வேலுநாச்சியார் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் ஒரு ராணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராணியினுடைய பர்த்டே, எத்தனாவது பர்த்டே அப்படின்னா 300வது பர்த்டேயை முன்னிட்டு ஆதிசக்தி அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் முழுக்க முழுக்க யாருக்கானது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டம். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடை கண்டறிஞ்சு அதை வந்து சரி பண்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆதிசக்தி அபியான்ல பண்ணுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி மகாராஷ்டிரா சமீபத்துல வந்து என்னொன்னு நடந்துச்சு, என்ன அப்படின்னா யோகா மகோத்சவ். அதாவது மகோத்சவ் அப்படின்னா திருவிழா அப்படின்னு அர்த்தம். யோகா திருவிழா சமீபத்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா மகாராஷ்டிரால நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால்ல கல்கத்தா இருக்கா, அந்த கல்கத்தால நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கார்ப்பரேட் பவன் அப்படின்னு, அதாவது இது நிறைய ஊர்ல இருக்கும்.
சமீபத்துல எங்க கார்ப்பரேட் பவனை வந்து இனாகிரேட் பண்ணாங்க. கார்ப்பரேட் பவன் இது வந்து சரவண பவன் மாதிரி சாப்பிடுற பவன் இல்ல. இது வந்து அந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஆபீஸ். ஓகேவா? அந்த கார்ப்பரேட் பவன் எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா கல்கத்தால இனாகிரேட் பண்ணாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா which city is recognized as age friendly city by WHO? WHO-வால் வயதுக்கு ஏற்ற நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. WHO அப்படின்னா வந்து ஹூனா யாரு? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். உலக சுகாதார நிறுவனம் தான் நமக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி அப்படின்னு சில சிட்டிகளுக்கு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டினா ஒண்ணு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் ஏத்த ஒரு நகரம். அதுலயும் முக்கியமா வந்து என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயதானவர்கள் இருக்காங்கல்ல. இப்ப நமக்கு எல்லா இடமும் வந்து வயசானவங்களுக்கு போறது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா வந்து கேள்விக்குறிதான். ஓகேவா? சோ அதாவது வந்து எப்படின்னா இப்ப நமக்கு வந்து ஒரு பப்ளிக்ல ஒரு பிளேஸ் போறோம், அங்க வயதானவர்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்குமா? அதே மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனியா வந்து வயசானவங்களுக்குன்னு தனியா இருக்குதான்னு கேட்டா பெரிய அளவு கிடையாது. அங்கங்க ஏதாச்சும் சில நகரங்கள்ல இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து எல்டர்லிக்குனே தனியா நிறைய ஹாஸ்பிட்டல், அவங்களுக்குன்னு தனியா பப்ளிக் ஸ்பேசஸ், அந்த ஹவுசிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன், இப்ப நமக்கு வந்து போன் இதெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டியா, அதாவது வயதானவங்களுக்கு, அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஒரு 60 வயசுக்கு மேல எந்த ஊர்ல போய் இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கோழிக்கோட்ல இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, உலக சுகாதார நிறுவனம். அதாவது வயதானவர்களுக்கு சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். கோழிக்கோடு. ஓகே, கோழிக்கோடு எங்க இருக்கு? சோ கோழிக்கோடு வந்து கேரளாவில் இருக்குதானோ. சோ கோழிக்கோடு வந்து எங்க இருக்கு? கேரளால இருக்கு. ஓகேவா? அங்க. சோ கோழிக்கோடு நம்ம முன்னாடியே நியூஸ்ல பாத்துருக்கோம். அதாவது இப்ப வந்து WHO, அதாவது உலக சுகாதார நிறுவனம் ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யுனெஸ்கோ வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் சிட்டி, சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் சிட்டி, இலக்கிய நகரம். யுனெஸ்கோவால இலக்கிய நகரம் என்று அங்கீகரிக்கப்பட்ட நகரமும் வந்து கோழிக்கோடு, கேரளா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி கேட்டாலும் எழுதிடுங்க, லிட்ரேச்சர் சிட்டின்னு கேட்டாலும் நமக்கு கோழிக்கோடு தான். ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேவா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அதாவது பொது கணக்கு குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதனுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? முதல்ல இந்த பிஏசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிஏசி. ஓகேவா? இந்த பிஏசின்னு அழைக்கப்படக்கூடிய பொது கணக்கு குழுனா என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். இது முதல்ல எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1921 உருவாக்கப்பட்டது. 1921. இது வந்து இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 22 உறுப்பினர்கள்ல 15 பேர் வந்து மக்களவை, 7 பேர் வந்து மாநிலங்களவை. இதுல தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா, சேர்மேனா யார் இருப்பாங்க அப்படின்னா பொதுவா வந்து அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சியில உள்ளவங்கள தான் வந்து, அதாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய மக்களவை எம்பி, மக்களவை எம்பியை தான் வந்து இதுக்கு தலைவரா வைப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த குழுல, அதாவது இந்த பொது கணக்கு குழுவனுடைய அந்த எவ்வளவு அதனுடைய அந்த டேர்ம் எவ்வளவு அப்படின்னா பதவி காலம் வந்து 1 வருஷம் தான். அதே மாதிரி இந்த குழுல வந்து மினிஸ்டர்ஸ் யாருமே, அமைச்சர்கள் யாருமே இதுல உறுப்பினர்களா இருக்க முடியாது. சோ இதெல்லாம் இதை பத்தின ஸ்டாட்டிக் உங்களுக்கு வந்து பாலிட்டியில கேட்கலாம். இதனுடைய முக்கியமான இது எதுக்காக இந்த கமிட்டி அப்படின்னா இந்தியாவுடைய வரவு செலவு, அதாவது இந்தியாவுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து கரெக்டா ரெவென்யூ வருதா, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கரெக்டா செலவு பண்றாங்களா, அதே மாதிரி கேக் ரிப்போர்ட் கொடுப்பார்ல அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஆய்வு பண்ணி பாக்குறது இந்த கமிட்டியுடைய வேலை. ஓகேவா? சோ இந்த கமிட்டிக்கு வந்து யார் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா KC வேணுகோபால். நான் முதல்ல சொன்னேன் அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சியினுடைய லோக்சபா எம்பியை தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு. எதிர்கட்சின்னு சொல்லும்போது இப்ப யாரு? இந்திய தேசிய காங்கிரஸ் தான் எதிர்கட்சியா இருக்காங்க. சோ KC வேணுகோபால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவர். ஒரே கேரளாவா வருது. கேரளால வந்து ஆலப்புழா. சோ ஆலப்புழாவுடைய எம்பி. ஓகேவா? ஆக்சுவலி ஆலப்புழால ஒரு பெரிய ஆள் போல. நான் சொன்னேன்ல இப்போ ஒரு 2-3 வாரம், 3 வாரம், 1 மாசம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆகும்.
ஒரு மாசம் முன்னாடி ஆலப்புழா போயிருந்தோம். ஆலப்புழா போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது கேசி வேணுகோபால் பத்தி அப்பதான் சும்மா பார்த்தேன். கேசி வேணுகோபால் நிறைய இடத்துல போட்டிருந்து போயிட்டு அப்பவே கூகுள்ல தட்டி பார்க்கும்போது அவர் அங்க வந்து ஒரு 3-4 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காரு, 2-3 வாட்டி எம்பியா இருந்திருக்காரு. அப்புறம் வந்து அதாவது காங்கிரஸ் பீரியட்ல வந்து விமான போக்குவரத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு, பவர் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பெரிய ஆள் போல. ஓகேவா? சோ கேசி வேணுகோபால். நெக்ஸ்ட் இந்த பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சிபிஐ உடைய டைரக்டரா இப்ப இருக்காரு. இவர் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய சூழ்நிலை, அதாவது ரிட்டையர் ஆக போறாரு. ஆனா வந்து இவருக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன், இவருடைய பதவி காலத்தை 1 வருஷம் நீட்டிச்சிருக்காங்க. அப்போ பிரவீன் சூட் தான் இன்னும் 1 வருஷத்துக்கு சிபிஐனுடைய டைரக்டராக வந்து இன்னும் பணிபுரிவாரு. நெக்ஸ்ட் இந்த சுஜாதா சதுர்வேதி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா யூபிஎஸ்சியில புதிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, யூபிஎஸ்சியில மெம்பராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த சுஜாதா சதுர்வேதி. ஆண்டனி அல்பனீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர், அதாவது மீண்டும் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரதமராக வந்திருக்காரு ஆண்டனி ஆல்பனீஸ். அது கண்டினியூஸா இந்த மாதிரி வர்றது வந்து இதுதான் ஆஸ்திரேலியால முதல் முறை போல. ஆஸ்திரேலியாவுடைய பிஎம் ஆட்டு ஆண்டனி ஆல்பனீஸே வந்து கண்டினியூ பண்ணுவாரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அந்த போப் அவர்கள் வந்து இறந்துட்டார்ல, அடுத்த போப்பா வந்து நிறைய பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 267வது போப்பாண்டவர் ஆட்டு வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அப்படிங்கிறவர். இல்ல அதாவது இவருடைய உண்மையான பேர் இது. இவர் வந்து என்ன பேர் எடுத்துக்க போறாரு அப்படின்னா நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி. சோ போப் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய போப் அவர்கள் வந்து லியோ 14 அப்படிங்கிற அந்த பெயர் எடுத்துக்க போறாரு. சோ லியோ 14 அப்படிங்கிற இனி வந்து ஒரு லியோ 14 என்று அழைக்கப்படுவார். 267வது போப்பு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அதாவது முதல் அமெரிக்கர், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அமெரிக்கர் இந்த பதவியை வகிக்கிறார் அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் மட்டும்தான். ஓகேவா? ஆக்சுவலி இந்த இவர் இருக்கார்ல ராபர்ட் பிரான்சிஸ் வந்து 2008 நேரத்துக்கு நம்மளுடைய முதல்வர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது போப்புக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இங்க அதாவது வந்து போப் வந்து 2008 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ போப் ஆகுறாருல, அவர் 2008 தமிழ்நாடு நாகப்பட்டினமோ ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் அப்ப எடுத்த போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆழமற்ற நீர் படகு எது? அதாவது ஒண்ணு புதுசா உருவாக்கி இருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து ஐஎன்எஸ் அர்னாலா. ஐஎன்எஸ்னா ஒண்ணும் இல்ல, இந்தியன் நேவல் ஷிப், இந்திய போர்ப்படை கப்பல் தான் வந்து நமக்கு ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய போர்ப்படை கப்பல். ஓகேவா? சோ ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப். ஓகேவா? இத வந்து யாரு வந்து இதை தயாரிச்சாங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். இதை நம்ம படிச்சிருப்போம், நீங்க ஜியோகிராபில கூட இந்த பாக்ஸ்ல எல்லாம் இருக்கும், இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் கொல்கத்தால உள்ளவங்க. ஓகேவா? சோ இவங்க தான் வந்து நம்மளுடைய இந்திய கடற்படை, அதாவது இந்திய போர்ப்படை கப்பல்ல இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ்னா. ஓகேவா? இந்தியன் நேவிக்காக வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சென்னையில தான், சென்னை பக்கத்துல காட்டுப்பள்ளின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த காட்டுப்பள்ளி எல்என்டி, சோ அங்கதான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்தது போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப நமக்கு போருக்கு கிட்டத்தட்ட போர்னு அறிவிக்கல, ஆனா போர் தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஆபரேஷன் சிந்தூர் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதுல வந்து இந்தியா, அதாவது வந்து நம்ம பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பக்கூடிய ட்ரோன் எல்லாத்தையும் நம்ம வந்து அசால்ட்டா வந்து துவம்சம் பண்ணிடுறோம். அது எதை வச்சு அப்படிங்கிற சொல்றேன், இந்த கொஸ்டினை பார்த்து முடிச்சு. அதே மாதிரி இந்தியா சைட்ல இருந்து நிறைய ட்ரோன் வந்து அனுப்பி, அதாவது ட்ரோன் அட்டாக் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்க இருந்து ப்ரோக்ராம் பண்றேன், அதாவது நான் இங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல இங்க போயிட்டு இந்த ட்ரோன்ல பாம்பும் இருக்கும், இந்த ட்ரோன் போய் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ கரெக்டா நம்ம இங்க டார்கெட் செட் பண்ணா அது போய் அங்க போய் வெடிச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல நிறைய அட்டாக் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒன்னும் சும்மா பண்ண, நீ நான் அடிச்ச அதனால நான் உன்னை திரும்ப அடிக்கிறேன். நீ என் மக்களை அடிச்ச, நான் உன் டெரரிஸ்ட் கேம்ப் தான் அடிக்கிறேன். ஆனா நீ வந்து அதாவது இதுவரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸ்ல இந்தியா டெரரிஸ்ட் கேம்ப் தான் அடிக்கிறாங்க. அதே மாதிரி கராச்சி போர்ட் தாக்குதல் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இந்தியா சைட்ல இருந்து என்ன ட்ரோன் அனுப்புனாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ட்ரோன் வந்து காமிகேஸ் ட்ரோன் அப்படின்னு.
இந்த காமிகேஸ் ட்ரோன் இந்தியா எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நாட்டுல இருந்து வாங்கல, அந்த சீனே இங்க இல்ல. ஓகேவா? இது வந்து மேட் இன் இந்தியா மக்களே. சோ இந்த காமிகேஸ் ட்ரோன் அப்படிங்கிறது மேட் இன் இந்தியா. சார் அப்ப என்ன சார் பேர் வந்து ஏதோ காமி கேசி என்னெல்லாமோ அது இந்தியா பேர் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜப்பானிய வார்த்தை. ஆக்சுவலி இது வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து ஆஹ் அது ஒரு கதை. வேர்ல்டு வார் 2ல வந்து அந்த காமிகேஸ் பைலட்ஸை வச்சு வரக்கூடிய ஒரு பெயர். ஓகேவா? இந்த வேர்டுக்கும் வேர்ல்டு வார் 2க்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. ஸோ இது வந்து ஜப்பானீஸ் வார்த்தை. ஓகே, இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் வந்து டிவைன் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிவைன் அப்படின்னா என்ன? டிவைன்னா ஒரு புனிதமான காற்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ கேமிகேஸ் ட்ரோனை யாரு தயாரிச்சாங்க அப்படின்னா இந்தியா தான் தயாரிச்சாங்க. அதாவது இந்தியா வந்து இப்போ வந்து எல்லாத்தையும், அதாவது வந்து பாகிஸ்தான் அனுப்புற மிசைல், ட்ரோனு எல்லாத்தையுமே வந்து ஈஸியா தகர்த்து. இப்ப இங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ட்ரோன் இப்படி வருது அப்படின்னா, இல்ல மிசைல் வருது அப்படின்னா, இங்க இருந்து டப்புன்னு போய் அடிச்சிருது. யார் இங்க இருந்து அடிக்கிறா அப்படின்னா S-400 அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டம். இந்த S-400 மிசைல் சிஸ்டம் வந்து இந்தியால என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சுதர்ஷன் சக்ரா. என்னன்னு சொல்றாங்க? சுதர்ஷன் சக்ரா. இது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம பங்காளி தான், ரஷ்யா. ஓகேவா? நல்ல நண்பன் வேண்டும் என்றால், அதாவது வந்து நண்பர்கள் வரலாம் போலாம், ஆனா வந்து நமக்கு நிரந்தரமா ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே இருப்பான் தெரியுமா? ஸ்கூல் படிப்போம், காலேஜ் படிப்போம், அடுத்த வேலைக்கு ஆஃபீஸ் போவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்ட் இருப்பானுங்க. அதாவது நம்ம கூட முதல்ல இருந்தே டிராவல் பண்ணுவானுங்க. எப்பனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பானுங்க. மத்தவங்க மாதிரி வந்து டக்கு டக்குன்னு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா இந்தியாவுக்கு ரஷ்யா. ஓகேவா? அதாவது அமெரிக்கா வந்து எப்படின்னா, அமெரிக்கா வந்து என்னன்னா, அதாவது வந்து எல்லாமே ஒரு லாபகர நோக்கத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நம்பகத்தன்மை கிடையாது. இவன் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அமெரிக்காவை நம்ப முடியாது. 2 நாடுக்கு இடையில பிரச்சனை நடக்குன்னா அதுல வந்து ஆதாயம் தேடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அமெரிக்கா மாதிரிப்பட்ட நாடுகள். ஆனா ரஷ்யா வந்து நம்ம கூட ஒரு நல்ல உறவுல இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? நம்ம 2 பேரும் கூட நல்ல உறவுல இருப்போம். பட் ஆனா ரஷ்யா உண்மையில் நல்ல ஃப்ரெண்டு. ரஷ்யா கிட்ட இருந்து 2018 வந்து டீலிங் போட்டோம். 2018 டீல் சைன் பண்ணோம். 2021 22ல தான் எல்லாம் வந்துச்சு. மொத்தம் 5 வாங்கணும் அப்போ. ஸோ இதோடைய விலை பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தமா 5த்துக்கும் சேர்த்து 35,000 கோடி. ஓகேவா? இதோடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ரேடார் வச்சு என்ன மிசைல் என்ன ட்ரோன் வந்தாலும் இது வந்து அதை ரேடார்ல வந்து கணிச்சு அதை வந்து போய் அடிச்சிடும் டைரக்டாட்டு. கிட்டத்தட்ட இது வந்து அதே மாதிரி 400 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் வந்து 400 கிலோமீட்டர் மக்களே. எவ்வளவு ஆல்டிடியூட் ஹைட் வரைக்கும் போய் அடிக்கும் அப்படின்னா 30 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் போய் அடிக்கும். ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 36 டார்கெட்டை ஒரே நேரத்துல அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த S-400. நான் இப்ப சொல்றது எல்லாமே S-400 மிசைல் பத்தினது. ரஷ்யாவுடையது, இந்தியா வாங்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு இது இருக்கனால தான் இந்தியா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இல்லாட்டாலும் நம்ம கிட்ட ஆகாஷ் இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. தாட் அப்படிங்கிற ஒரு மிசைல் உண்டு. இது வந்து மிசைல் சிஸ்டம். இதுவும் ஆன்டி மிசைல் சிஸ்டம். அதாவது மிசைலை எதிர்த்து அடிக்கக்கூடிய மிசைல் தான் ஆன்டி மிசைல் சிஸ்டம். யுஎஸ்ஏ உடையது. அதை விட இது பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி இஸ்ரேலுடையதை வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுடைய அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அயன் டோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க எக்ஸாம்ல எங்கேயாச்சும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பாதி விளையாட்டு செய்திகள் பார்த்துடலாமா? விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 2027 ஃபிஃபா விமன்ஸ் வேர்ல்ட் கப்? 2027 ஆண்டு ஃபிஃபா மகளிர் உலக கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா பிரேசில். இதுல வந்து என்னன்னா, நமக்கு ஐபிஎல் போட்டியை வந்து ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஐபிஎல் கேன்சல் பண்ணுவாங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் நடத்துவாங்க? எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயாச்சும் தான் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது பிஎஸ்எல் அப்படிங்கிற இந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்குல்ல, பாகிஸ்தான் பிரீமியர் லீகே வந்து போட்டி எல்லாத்தையும் அவங்க ஊர்ல நடத்தாம யூஏல நடத்த போறாங்க. ஐபிஎல் வந்து கண்டிப்பா, அதாவது இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வேணா இங்க ஐபிஎல் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதாவது நம்ம எங்க ஆக்சுவலி வந்து இந்தியா நினைச்சு அப்படின்னா எங்க வேணாலும் நடத்தலாம். என்ன காரணம்? ஏன்னா கிரிக்கெட் எல்லாத்தையும் இந்த உலகம் ஊரா கிரிக்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அதனுடைய தலைவர் யாரு? ஜெய்ஷா. ஸோ அவர் நினைச்சா எந்த நாட்டுல வேணாலும் ஐபிஎல் வைக்கலாம். அவர் நினைச்சானா என்ன வேணா வைக்கலாம். கண்டிப்பா ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு சஸ்பெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சஸ்பெண்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், எவ்ரி திங் இஸ் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. விச் டீம் வந்து பிடபிள்யூஎஃப் சுதிர்மேன் கப் 2025? அதாவது 2025 பிடபிள்யூஎஃப் சுதிர்மேன் கோப்பையை வென்ற அணி. சுதிர்மேன் கோப்பை அப்படிங்கிறது
பேட்மிண்டன் போட்டி, பேட்மிண்டன் போட்டியோடு தொடர்புடைய கோப்பை. ஜெயிச்சது வந்து சைனா. ஓகே, ஜெயிச்சது வந்து சைனா. ஃபைனல்ஸ்ல வந்து சைனாவும் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா குடியரசும் விளையாடினாங்க. போட்டி வந்து சியாமன் அப்படிங்கிற ஒரு இடம் சைனால வச்சு தான் கண்டக்ட் பண்ணாங்க. சைனா ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க லூப்பஸ் டே. அதாவது லூப்பஸ் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாரி மே 10 ஆப்ஷன்ல கொடுக்கல. ஸோ மே 10ஆம் தேதி தான் வந்து நமக்கு வேர்ல்டு லூப்பஸ் டே அப்படிங்கிறது நமக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நோய். இப்போ நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு செல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது நமக்குடைய கெட்ட இது ஏதாச்சும் வந்துன்னா அதை போய் சண்டை போடும். ஆனா இந்த லூப்பஸ் நோய் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்ல பார்ட்ஸே போய் அடிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பார்ட்ஸே அடிக்கும். ஸோ இதான் லூப்பஸ் அப்படிங்கிற நோய். இதனுடைய விழிப்புணர்வு தினம் வந்து மே 10ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேலஞ்சர்ஸ் பேட்ச் பத்தி சொல்லிடுற மக்களே. குரூப் 2 and 2A டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மே 19ஆம் தேதி ஸோ வந்து 50 டெஸ்ட். ஸோ சேலஞ்சர்ஸ் பேட்ச் மொத்தம் 10,000க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். நீங்க 2 இது இருக்கு. ஒன்னு ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்ல ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் தமிழ் பொது தமிழ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ் கேள்விகள் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இதுல வந்து நமக்கு புக் வைஸ் டெஸ்ட் போவோம், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே டீட்டெயிலா கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுல கூகுள் ஃபார்ம்ல இப்போ உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வரும், அதை கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க போட்டு பாத்துக்கலாம். இது போக கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப், ஓஎம்ஆர் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இன்னும் பார்க்கக்கூடிய திட்டம் வந்து இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ வந்து திட்டம். அந்த திட்டத்துல நான் அதை நேஷனல்ல போடாம இங்க போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஊர்ல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இது வந்து மத்திய அரசு லெவல்ல உள்ள திட்டம். ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய திட்டம். இது எப்போ இங்க லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம மத்திய அரசுல பாத்தீங்க அப்படின்னா மே 5ஆம் தேதி, மே 5, 2025. இது வந்து யாருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனாலுமே வந்து இந்த திட்டம் வந்து இதாகும். இது எந்த அமைச்சகம் அப்படின்னா சாலை போக்குவரத்து அமைச்சகம், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகேவா. ஸோ இது வந்து இது இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா முக்கியமா இந்த மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்துக்கு கீழே வரக்கூடியது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எப்பவுமே இந்த ஆக்ட் முக்கியமான இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் சட்டம் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1988 மோட்டார் வெஹிக்கிள் சட்டம். ஓகேவா, மோட்டார் வாகன சட்டம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இதுல வந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் செலவு பண்ணுவாங்க. எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபா வரைக்கும். எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி 7 நாள், 1.5 லட்சம் வரைக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது, குறிப்பிட்ட செலவு. இப்ப நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் கிடையாது, கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் சில ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வந்து, ஆனா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா, டெசிக்னேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டுமே. ஓகேவா. சோ இதான் இந்த திட்டம். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் நேத்து கேட்ட கேள்வி நான் இப்பதான் சொன்னேன், சட்டம் எல்லாமே நம்ம கேள்வியில வரும்னு. இல்ல இன்கரெக்ட்லி பேர்ட் என்ன அப்படின்னா நமக்கு 2ம் 4ம் தப்பு மக்களே. அதான் அப்படியே மாத்தி கொடுத்திருப்பாங்க. நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் தேசிய அறக்கட்டளை சட்டம் வந்து 1999. நெக்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் புனர்வாழ்வு மன்ற சட்டம் வந்து 1992. ரெண்டையும் மாத்தி கொடுத்திருப்பாங்க இயரை. அப்ப 2ம் 4ம் தப்பு, மத்த எல்லாமே கரெக்ட், 1ம் 3ம் கரெக்ட். இப்ப இன்னைக்கான கேள்வி உங்களுக்கான ஒரு மேக்ஸ் கேள்வி கொண்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 12, 14, 19, 25, 36. 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்று மீ போ மா காண்க. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல குரூப் 1, 2, 4 எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும்.
ஸோ இதில் ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தனியா லிங்காவும் வரும், பிளஸ் பிடிஎஃபாவும் அனுப்புவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டைரக்டா வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுல மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஏப்ரல் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம், அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 25 கேள்வி. எல்லா கேள்வியுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா எப்படி கேட்கறாங்களோ அப்படி இதுலயும் நிறைய ஸ்டாட்டிக் கேள்விகள் கொடுத்துருப்போம். இந்த தேசிய பூங்காக்கள் இதெல்லாம். இதுக்கெல்லாம் எங்க கத்துக்கிறது அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன்ல தனியா கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல பைலிங்குவலாவே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டுமே படிச்சாலே நீங்க போதுமானது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. ஓகேவா? இந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுல வந்து நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். நியூஸ் பேப்பர் கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. இதான் முக்கியமான நோட்டிபிகேஷன், நியூஸ், டிஎன்பிசி ரிலேட்டட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இதை நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே இதுல போடுவோம். மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நடிகர் சிவாஜி கணேசோடைய வெண்கல சிலை வந்து திருச்சியில வைக்க போறாங்க. திருச்சியில வச்சாச்சு. ஆதிசக்தி அபியான் திட்டம் மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்தது ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி அப்படிங்கிறது வந்து கோழிக்கோடு. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பொது கணக்குடைய தலைவர் KC வேணுகோபால். 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் ஷாலோ வாட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து INS அர்னாலா. காமிகாசா ட்ரோன் இந்தியாவில செஞ்சதுதான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. 2027 ஃபிஃபா பெண்கள் உலகக்கோப்பை, இது வந்து ஃபுட்பால் உலகக்கோப்பை. ஓகேவா? எங்க நடைபெற போகுது அப்படின்னா பிரேசில்ல. சுதிர்மேன் கோப்பையை ஜெயிச்சது வந்து சைனா. லூபஸ் தினம் வந்து மே 10. ஓகேவா? வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.